विभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं प्रियपदियाय श्रीवैकुण्ठनिवासियाय अवाप्तसमस्तकामनाय असंख्येय कल्याणगुणनिधियाय अनन्तगरुडविश्वक्सेनादिसेव्यनान श्रीमन्नारायणन् क्षीरार्णवनिकेतनः एन्गिरपडिये क्षीरसागरसाय्याय अनन्तरं चेतनोज्जीवनात्तमाः परित्राणाय साधूनां विनायचतुष्कृतां एन्गिरपडिये दुष्टनिग्रहशिक्षपरिबलार्थं திருவல்லிக்கேணி என்னும் திவ்யக்ஷேத்திரத்திலே ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியாய் திருவவதாரம் செய்து நித்யோத்சவம் பக்ஷோத்சவம் முதலான உற்சவங்கள் கண்டருளா நிற்காம். புறவமே கமழும் குளிர்பொழிலோடு குயிலொடு மயில்கள் நின்னாலாம் என்கிறபடியே கோகில பூஜித கோமளமான வசந்த ருதுவில் சித்திரை மாச பிரம்மோத்சவம் கண்டருளா நிற்காம். கிருஷ்ணபூஷ்ட ஜனாகீர்ணமான 8ஆம் திருநாளில் சயன சமயத்தில் சதுர்கதி யுக்தமான துரகாதிரூடனாய் வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்கிறபடியே வேட்டை மார்க்கமாய் எழுந்தருளா நிற்க பாலும் வில்லங்கொண்டும் வகுத்த தலை கட்டும் விழித்த கண்ணுமாய் திருமங்க மன்னன் வந்து சந்தடியே புகுந்து திருவாலவட்டங்களையும் திருவெண் கொத்த குடைகளையும் திருவெண்சாமரங்களையும் சந்நிதி திருவெண் பத்தங்களையும் பறித்து ஓரிடத்திலே ஒழித்து பின்பு இருள் மூடி கிடக்காம் திருப்படிகம் திருப்பரிவட்டம் திருவாபரணம் முதலாந்துகளையும் பறித்து கொண்டு ஒழித்து போக காடாந்தகாரமாகையாலே குதிரை நடந்து போகாமல் இருக்காம். அருகே இருப்பவர்கள் அர்ச்சகர் முதலானோர் தம் உடைமைகளையும் பறிகொடுத்து பூக்குரல் நடத்தா நிற்காம். அவ்வூர் தலையாரி தலைவன் ராஜபயத்தால் சடக்கென வந்து போன உடைமைகளை எல்லாம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கைவிளக்கு போட்டு கொண்டு அந்த சந்தடியிலே கள்வன் அடிதொடர்ந்து பார்த்து நடவா நிற்காம். ஒரு மூலையிலே ஒளிந்து நிற்கும் திருமங்க மன்னனை பிடித்து கொண்டு வந்து அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருமுன்பே நிறுத்தி அந்த திருக்கோயில் கணக்கை வரவழைத்து சொல்லும் விவரம். சுவாமி சாத்திக் கொண்டிருந்த பொன்னிறப்பாகை 100 வராகன், பாகையில் சொருகமுத்து துலா 1க்கு 200 வராகன், காதில் முருகு பச்சை ரவை 1700 வராகன், முத்து சவுக்களி ஜோடு 2க்கு முத்து சவிக்களி 40க்கு 4000 வராகன், நவரத்னம் இழைத்த கண்டாபரணம் 10,000 வராகன், தோள்வளை 1500 வராகன், யஜ்ஞோபவீதம் 1000 வராகன், கல்லிழைத்தாட்டிகை 500 வராகன், பச்சை நடுநாயகம் துரா பதக்கம் முத்து கொலுசு உள்பட 5000 வராகன், கல்லிழைத்த இருதல பக்ஷி பதக்கம் 2500 வராகன், கோர்த்த முத்து தாவடம் சரம் 15, சரம் 1க்கு முத்து 400 கிரயம் 14,000 வராகன், மாணிக்க கணையாடி மோதிரம் 10,000 வராகன், வைரமிழைத்த தாயத்து 1க்கு 5,000 வராகன், நவரத்னம் இழைத்த அரைநான் 6,000 வராகன், திருவடிகள் வீரவண்டயம் 5,000 வராகன், பொற்காம்பு ரத்ன கவசம் உள்பட வெண்பட்டு குடை 2க்கு 2,000 வராகன், வெள்ளி தீபட்டி 4க்கு 100 வராகன், மரகதமிழைத்த அங்குபடி 1000 வராகன், காம்புடைய திருவெண்குடை 100 வராகன், திருவாலவட்டம் 100 வராகன், மயில் விசிறி தங்கபடிகம் கேடயம் பெரிய கத்தி கட்டாகி ஆகியவைகளின் தீர்க்கமான முடிப்பு 30,000 வராகன், தலத்தார் தானத்தார் முதலான சுவாமி பரிஜனங்கள் சில்லறை தட்டு முட்டு குறையும் அவரவர்கள் எழுதி வைத்தபடி கிரயம் 20,000 வராகன். ஆக தினுசுகளெல்லாம் கொண்டு வந்து இப்பொழுது ஒப்பிவிக்க கடவாய், இல்லையெனில் கணக்கில் உள்ளபடி விலை கொடுக்க கடவாய் என்ன தலையாரி தலைவன் தண்டிக்கப் போகாம். ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கடாட்சத்தினாலே ஞானம் பிறந்தவாறே திருமங்க மன்னன் அந்த தலையாரி தலைவனையும் கூட்டிக் கொண்டு
அனைத்து கொத்து பரிவாரத்துடன் திருவாலவட்டம் முதலான உடைமைகள் ஒன்றிலும் குறையாமே கொண்டு வந்து ஒப்புவிக்க பின்னர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருமுங்க மன்னனுக்கு திருப்பரிவட்டம் திருமாலை ஸ்ரீஜடகோபன் முதலான பரிசுகளை சாதித்தருளி பாடினேன் வாடி என்கிற திவ்ய பிரபந்தம் கேட்டருள திருவுள்ளம்பத்தினார்.